ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ஒரு வார ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 ஆகின்ற இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்திலிருந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் குருவின் பார்வையும் அடைகிறார். அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் டாப் டக்கரா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒன்னு ராசியோடு பௌர்ணமி சந்திரன் அல்லது குரு தொடர்பு கொள்ளணும், அல்லது ராசிநாதனோடு பௌர்ணமி சந்திரன் குரு தொடர்பு கொள்ளணும். இந்த அமைப்பு இந்த வருடத்தின் மிகப்பெரிய நல்ல நாளான இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்லா இருக்குதுங்க. எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமையை நீங்க கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த பௌர்ணமி சந்திரன் வலிமையான ஒரு அமைப்புல இருக்கிறார். ஆக கிரக பிரவேசமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம்லாம் பார்க்க தேவையில்லைங்க. இந்த ஆணி பௌர்ணமி என்பது அப்படியே உங்களுடைய சூரியனோடு சேர்ந்து குருவும் சேர்ந்து கொண்டிருப்பதால் வலிமையான அமைப்பில் இருக்கும். நல்லவைகள் எதையும் செய்யலாம். பெண் பார்க்கலாம், நிச்சயம் செய்யலாம். அதே போலவே வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஒருத்தருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறது, ஒரு புதிய காதல் உருவாவது, ஒரு பிரேக்கப் ஆகி போன ஒரு விஷயத்தை கூட திருப்பி ரீகன்சிடர் பண்ணலாமா என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது. எதையும் மனசுல நினைக்கிறது, எதையும் புதிதாக அறிமுகப்படுத்திக்கிறது, எதையும் புதிதாக ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 6ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாகத்தான் இருக்கிறார். அப்போதுதான் பௌர்ணமியை விட்டு விலகின அமைப்பில் இருக்கிறார். அப்போதும் 11ஆம் இடத்துல உங்களுடைய சூரியன் குரு இருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே எதிலையும் தைரியமாக துணிஞ்சு இப்ப சிம்மராசிக்காரர்கள் இறங்குனீங்கன்னா அந்த விஷயம் உண்மையிலே கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. போன வாரம் போன மாசம் அப்படி இப்படிலாம் இருந்தேன், அதெல்லாம் வேண்டாம். இந்த வாரம் உண்மையிலே உங்களுக்கு நல்லா இருக்கும். எதையும் சாதிக்க முடியும். முயற்சி எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய கல்வி, வேலை, வியாபாரம், தொழில் போன்ற அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய சுப வாரம் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு 3, 4, 5 என்கின்ற இடங்கள்ல இந்த வாரம் முழுக்க சந்திரன் வலிமையாகவே இருக்கிறார். பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கிறார். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் சுக்கிரன் வலுத்திருக்க ராசிநாதனே 11ஆம் வீட்டில் இன்னும் பெரிய அளவில் நல்லா இருக்கிறதும் இந்த வாரத்தில் ராசிநாதன் சுக்கிரன் இருவருக்குமே சந்திர அதியோகம் வலிமையாக கிடைப்பதும் எல்லா நிலைமையிலையும் நல்லவைகளை காட்டக்கூடிய ஒரு அமைப்புங்க. ராசியை சனி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருப்பது அரசு சார்ந்த விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஒரு மந்திரியை, ஒரு எம்எல்ஏவை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய நல்ல வாரம். நீங்களே ஒரு அரசியல்ல பார்க்கறது, ஒரு அரசு வேலை கிடைக்குது, அரசியல்ல இறங்கலான்னு பார்க்குறேன், அரசியல்ல ஏற்கனவே இருக்கிறேன் ஆனா என்னமும் சரியா இல்லை, இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த போராட்டத்தின் முதல் வெற்றிப்படி நாளைக்கே இந்த வாரத்திலே வெற்றி கிடைச்சிரும்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த வெற்றிக்கான ஆரம்ப அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் முதல் நாளாகிய திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே முயற்சிகள் பலிக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த துறையில ஜெயிக்கணும், சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், ஆண் பெண் அறிமுகங்கள் நன்றாக இருப்பது. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, வியாழக்கிழமை, புதன்கிழமை 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. சிலருக்கு வாகன யோகம் அமையும், சிலருக்கு வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்கும், சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள், சுகத்திற்கான பொருட்கள், சுகம்னா என்னங்க, ஏசி வாங்குறது, டிவி வாங்குறது, இந்த மாதிரியான வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை. வாரத்தின் இறுதி நாட்களாகிய சனி, ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருப்பது பெரிய அளவில் நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது பெருத்த சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதுக்காக நீங்க எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருவீங்க, அப்படி கொட்டிடுவீங்க, இப்படி கொட்டிடுவீங்கன்னு சொல்ல முடியாதுங்க. பிறந்த ஜாதக அமைப்புல வலுவான தசாபுக்தி கொண்டவர்களுக்கு இந்த வாரம் மறக்க முடியாத இனிமையான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல சந்திரன் நல்ல அமைப்புல இருக்கிறார். 10ஆம் அதிபதி ஆகிய சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது சுபயோக ஒரு நல்ல அமைப்பு. 2, 10ஆம் இடங்கள் வலிமையாக தொடர்பு கொண்டாலே வருமானம் நல்லா வரும்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், பௌர்ணமியை நோக்கி நெருங்கி இருக்கிறார். 3ஆம் இடத்துல பௌர்ணமியாகவே இருக்கிறார். 4ஆம் இடத்துல பௌர்ணமியை விட்டு விலகி இருக்கிறார். இதுல இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்ப்பார். அப்ப அதுவும் ஒரு சுபத்துவமான அமைப்பு. என்ன நடக்கும்? எதிர்பாராத நல்ல நன்மைகள், திடீர்னு பண வரவு,
யாரோ ஒருத்தர் அத்தை மாமா தாத்தா பாட்டி இவங்க யாருன்னா ஒருத்தங்க போயிட்டு அவங்க நம்ம பேரில் சொத்து எழுதி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புதையல் கிடைக்கின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள். ஷேர் மார்க்கெட்டு இந்த வாரம் குறிப்பிடத்தக்க அளவில் துளாராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக கை கொடுக்கும், விட்டுறாதீங்க. பெரிய நஷ்டங்கள் கண்டிப்பாக வராது. கோச்சார அமைப்புகள் தெல்ல தெளிவாக இருக்கின்றன. 10 குடையவர் 2ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, டக்குன்னு லட்டு மாதிரி ஒரு விஷயம். பணம் தான் வாழ்க்கைன்னு இல்லை, மனசுக்கு சந்தோஷமான பிடித்தமான ஒன்று கையில் வருவது என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது முயற்சிகள் பலிக்கும். தம்பி தங்கைகளுடைய ஆதரவு, அவங்களுக்காக நம்ம எது வேணாலும் செய்யறது, நமக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யறது, ஒரு நட்பு போன்ற அமைப்புகள், புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, நம்மை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ எம்பியோ எம்எல்ஏவோ மந்திரியவோ யாராவது டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை விட பெரியவருக்கு நம்ம ஏதாவது சின்ன ஒரு உதவியை செஞ்சு அதன் மூலமா அவருடைய மனசுல இடம் பிடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவுல நல்ல அமைப்புல கண்டிப்பாக இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் கிடையாதுங்க. 12 ராசிகள்லையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் முதன்மையான அளவுல கோச்சார பலன்கள் இப்போது நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. வாரத்தின் கடைசி நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதியாகிய சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பு. வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டீர்களோ அது தீரக்கூடிய நல்ல வாரம் துலாத்திற்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சந்திரன் பாக்கியாதிபதி உட்கார்ந்து சுக்கரனோடு சேர்ந்து அப்படியே அருமையா, சுக்கரனுடைய பார்வையில் இருந்து அருமையா இருக்கிறார். இந்த வாரத்தின் ஆரம்பம் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அட்டகாசமா இருக்குது. சுபராகிய சந்திரன் ராசியில் அமர்ந்து சுபராகிய சுக்கிரன் பார்ப்பது என்பது இதுவரைக்கும் என்ன கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்களால், உறவுகளால், காதலன் காதலி போன்ற அமைப்புகளால் சந்தோஷம், ஒரு டிராவல் மாதிரியான அமைப்புகள் கிடைக்கிறது. இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கிறது. ஐ லவ் யூ சொல்றது இந்த வாரம் கண்டிப்பா இருக்கும். வாரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தைரியமா சொல்லலாம். ஒரு எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கிட்ட நம்முடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் தெரிவிக்கின்ற அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த இடம் உண்டு. இந்த வியாழக்கிழமை கொஞ்சம் ஒரு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் கன்ஃபார்ம்டா பரவாயில்ல தைரியம் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள்ல இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் ஒரு மாதிரியான ஒரு உறவு அமைப்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய இந்த வாரம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சிலருக்கு இவர்தான் கணவன் இவர்தான் மனைவி என்பது தீர்மானமாக நிச்சயமாக ஆகக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஏற்கனவே கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் அப்படிலாம் வேண்டாம், குடும்பம் நல்லா இருக்குன்ற மாதிரியான நிம்மதியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வாரம் முழுவதுமே இருக்கின்றன. வாரத்தின் கடைசியில் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் 3ஆம் இடத்துல அவர் வலிமையாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் வலிமையாக இருக்கிறது. அப்போது சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே நிறைவேற்றுவீங்க. காசு பணம் நடுப்பகுதியில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வரப்போகுது. இதுவரைக்குமே ஒரு தயங்கி இருந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தைரியமாக நிறைவேற்றக்கூடிய தன்மை இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நிறைவாக இருக்கிறது. குடும்பம் அமையும். ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த வாரத்திலேயே அதற்கான ஃபைல் மூவ் ஆகிறதுலாம் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரம் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த வாரம்.